ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீசர் குட் பேட் அகிலியோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு லீக் ஆயிருந்துச்சு. பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருத்தர் நடந்து வராரு சும்மா கோட் ஷூட் போட்டு. ஆனால் அவருடைய ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகலை. பக்கா மாசாக இருக்காது. இது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி பிரகாஷோட வாய்ஸ் வந்துட்டோம் மாமா ஏதோ சம்திங் சொல்கிறாரு. ரொம்ப வைப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த டீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 28 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அஜித் ரசிகர்கள் இப்போவே இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நானும் தான் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு வித்தியாசமான டீசர் குட் பேட் அகிலி, அதாவது விடாமுயற்சி வந்து ஒரு வித்தியாசமான ஜானரில் அஜித் சார் வெறும் சிம்பிளாக நடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இந்த குட் பேட் அகிலி வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்தருடைய இயக்கத்தில், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படம் விசால் சார் வச்சு எடுத்த அந்த படம்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்போ அந்த படம் அதிரடியாக ஓடிச்சு பார்த்தீங்களா. அந்த படத்தோட ஒரு சக்ஸஸ் வந்து இந்த படத்தோட ஹைப்பை வந்து ஏற்கனவே அஜித்தோட படம்னாவே பயங்கர ஹைப்பாக தான் இருக்கும். இது இன்னும் அதிகமாகிடுச்சு. சரிங்களா. இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம், ஒருவேளை வந்துட்டு ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ, ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு இன்னொரு ரோல். அப்போ 3 ரோல் இருக்குது. அந்த 3 ரோலும் ஒரே ஆளா இல்லை வேறவங்களா அப்படிங்கிற விஷயம் படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நிறைய ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவை விமர்சனம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தலையோட ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் வந்துட்டு ஒரு பாஸ்டிங் எடுத்துகிட்டு பயங்கர பஸ்ஸில் இருக்கிறீங்க. அப்போ உங்களை கொண்டு போயிட்டு பஸ்ஸினா ஓரளவுக்கு நார்மலாக அப்படிங்கிறப்ப கொண்டு போய் விட்டுட்டு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு இந்த குட் பேட் அகிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விடாமுயற்சியை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேசிட்டு படம் ஓடலாம் வைக்கலன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக கமெண்ட்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி படமாக மாறி இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பிடிச்சி போய் குடும்பங்கள் கொண்டாடி, பெண்கள் கொண்டாடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அந்த ஃபைட்ஸ் காலில் ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் பிடிச்சி போய் படத்தை மறுபடியும் ரிப்பீட்டட் ஆனிவர்சரியாக போய் பார்த்து இன்னமும் அந்த படம் ஒரு சில தேட்டர்களில் ஓடிக்கிட்டா இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்ச குட் பேட் அகிலி வர வரைக்கும் ஓடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விடாமுயற்சிக்கும் குட் பேட் அகிலியும் வந்துட்டு ஒரு இது இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படம் இன்னமும் ஓடிக்கிட்டா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 200 to 250 கோடிக்கிட்ட வசூல் கலெக்ட் பண்ணியிருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் லைக்கா சைட்லேருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல. ஸோ நல்ல முடிவு வரும். ஸோ அஜித் ரசிகர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஏகே ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம். இப்போ ரீசெண்டாக ட்ராகன் படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாஸ் ரிசல்ட் வரும். ஐயோ பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கப்போ பயந்துக்கிட்டே வந்து நின்று அந்த விபிகிட்ட வந்து நின்றுட்டுருப்பார். கௌரவம் பேசுனா ஃபோனில் பேசிகிட்டு இருப்ப அங்கே செக் பண்ணிவிட்டு காலேஜ் செக் பண்ணிவிட்டு பிரின்ஸிபலே வந்துட்டு பாஸ்ன்னு சொல்லுவார். உடனே இவர் வந்து பாஸ்ன உடனே ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு கத்துவார், என்னடா அப்படி கத்துற அப்படின்றப்ப, சார் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்ஏ ஜூரியாவோட அந்த பாடி லாங்குவேஜில் சொல்லுவார். அதை வந்து இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு மீமாக க்ரியேட் பண்ணி அஜித் ரசிகர்கள், ஏகே ரசிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு இன்றைக்கி இப்படி தான் இருக்கும். ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ யாராவது கேட்டாங்கன்னா என்னடா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் அது சொன்னால் உங்களுக்கு புரியாது சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப செம்மையாக செட் ஆகுதில்ல. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு இதோட லெட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டன் பாண்ட்ஸில் வந்துருக்கு. இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பாண்ட்ஸில் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்துட்டு இந்த படம் ஒரு கோல்டு சம்மந்தப்பட்ட ஒரு தங்க சுரங்கம் இல்லை கோல்டு ஸ்மக்லிங் இந்த மாதிரி ஓரியன்டான ஒரு படமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் படம் வேறு லெவல் சம்பவம் செய்யப்போகுது, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் வேறு லெவலுங்க. ஷோ த மணி ப்ரோ ரெட்ரோ ஸ்டைல் மியூசிக் வேறு லெவலில் எடுத்து பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். பெரிய சம்பவமே பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி அவருடைய மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவருடைய எந்த பாட்டுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கிராம வில்லேஜ் ஓரியன்டாக எடுத்தாலும் அதுலேயும் பட்டைகளுப்பா அப்படி ஒரு ஒரு சிட்டி ஓரியன்ட் ஃபிலிமு இந்த மாதிரி கொஞ்சம் மாசாக இருக்கணும் வைக்கணும்னா அதுலேயும் பட்டைகளுப்பா அப்படி கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவலில் அவருடைய மியூசிக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். பிஜிஎம் சொல்லவே வேணாம், நொறுக்கி விட்ருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்தர் வந்து இவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. வேறு லெவலில் பிஜிஎம் இருக்கும். கண்டிப்பாக வந்து அவர் சும்மாவே நடந்து போனாவே வேறு லெவல் மாசாக இருக்கும். சாதாரணமாக ஒரு பிஜிஎம் போட்டாவே அவ்வளோ மாசாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜிவி பிரகாஷ் வேறையா இதில் இறங்கி வெளுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். மியூசிக்கில் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மணிகெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு வீடு காட்டுவாங்க. அந்த வீடு மாதிரி ஒரு வீடு காட்டுறாங்க இந்த படத்தை, இந்த டீசரில். ஒரு அதோட டச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. டச் இருக்கா இல்லையோ, படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது ஓகே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய தலை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி, ஃபாரின் கண்ட்ரியில் இந்த அக்லிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஷேடான அதில் வந்து ஒரு லைட் எஃபெக்டில் ஒரு ரொம்ப சேடானதில் வந்து பார்த்திங்கன்னா குட் அந்த ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா தீனா பில்லா வந்து ரெண்டையும் கலந்து எடுத்த மாதிரி ஒரு கலவையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது. தீனாவும் வேற லெவல் மாஸாக இருக்கும். பில்லா வந்து மாஸ் ப்ளஸ் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது போக இந்த டீசர் ஒரு பக்கம் பயங்கரமாக, இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டே பயங்கரமாக செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நிறைய பேர் வந்துட்டு எங்கள் தலைவரோட படம் அத்தனை கோடி ஓடிச்சு, இத்தனை கோடி ஓடிச்சு, அவ்வளோ ஓடிச்சு, இவ்வளோ ஓடிச்சு சொன்னீங்களா? டேய், நற்பணி பண்ணுறதும் கிடையாது. ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆக்டரு ஒரு டீசர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் சிம்பிளாக எந்த டைம்னு கூட சொல்லாமல், ஏற்கனவே ஒரு டைம் அனுபவிச்சு அது பண்ணலை, சிம்பிளாக வருது வைக்கிது, அதையும் கொண்டாடி ட்ரெண்டாகிட்டு இருக்கானுங்க. படத்தையும் சக்ஸஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே ஒரு மாசான ஒரு ஹீரோ வேணுமா? இதுக்கு மேலே நாங்கள் மாசுன்னு காட்டணுமா? எப்படி காட்ட முடியும்? ஒரு ஆடியோ லான்ச்சும் கிடையாது, எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாதுங்க படத்துக்கு. அப்படிங்கிறப்ப இன்னமும் இவ்வளோ ஃபேன்ஸ் வெறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம மனுஷன் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார் ரேஸில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயினில் ஒரு அந்த பயிற்சியில் ஈடுபட்டுருக்கப்ப பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. முன்னாடி ஒரு கார் வந்து இதானதுனால ஸ்லிப் ஆகி காரே ரோல் ஆகுது. மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அந்த இதில் கலந்துக்க போகிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப மனுஷன் வேறு லெவல் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஃபேஷன், அவருடைய ட்ரீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கார் ரேஸ் தான். அதுக்கப்புறம் தான் சினிமா. அவர் இந்த சினிமாங்கிறது அவருடைய பேக்கப் காண்டி ஒரு மணி அதாவது ஒரு அவருடைய வருமானத்து பொருளாதாரத்துக்காண்டி வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கார் ரேஸ். ஒரு மனுஷன் 40-45 வயசுக்கு மேலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரீமையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு படத்துலையும் நடிச்சுக்கிட்டு எந்த ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய ரசிகர்களை, அப்பாவி இளைஞர்களை
யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணும் கருத்துமாக நடந்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் நாட்டோட ஜனநாயக ஒரு மனுஷனுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு, எவ்வளவோ பேர் எவ்வளவோ நெகட்டிவாக இவருக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் வச்சாலும், அவருடைய படங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் வச்சாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல், அதை பற்றி எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், என்ன வேணால் பேசிட்டு போங்கடா, நான் ஏதோ என் வழியை என் ட்ராக்கை நான் பார்த்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்குறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இப்படி ஒரு நடிகர் இருந்து இதே மாதிரி ஒரு நடிகருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வெறித்தனமாக இருப்பாங்கன்னு ஏதாவது ஒரு நடிகரை நீங்கள் காட்டிடுங்க பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சவுத் இந்தியா எடுத்துங்க, நார்த் இந்தியா எடுத்துக்கோங்க, இங்கேயே எடுத்துங்க, தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், சுயநலத்துக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி எழுதி படித்து வச்சுக்கிட்டு, இன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்துச்சு, கட்சி ஆரம்பித்து அங்கேயும் ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இடையில மறந்து போகும், மறுபடியும் பேப்பரை போட்டு திருப்பிட்டு உட்காந்துருக்கேன். இடையில அந்த படத்தில் வரும்ல, அந்த ஃபைட் சீனில் இந்த மாதிரி சீன்லாம் வந்து பஞ்ச் டைலாக் வரும்ல, அது மாதிரி போயிட்டுருக்கு. ப்ரோ ரங் ப்ரோ அப்படி பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணிக்கிட்டு, அது என்னன்னே தெரில. இது வந்து நம்ம அந்த 2வது ஆண்டு தொடக்க விழாமா, அதில் பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ரிலீஸுக்கு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சியும் சரி, இங்கே ஆளுகிற கட்சியும் சரி, பயங்கரமாக தாக்குதல் பண்ணி பேசி வச்சுக்கிட்டு, சரி ஓகே அவர் அரசியலுக்கு வந்துட்டார், அவர் பேசி தான் ஆகணும், ஆனால் ஓரளவுக்கு நிதானமாக பேசுகிறாரு, வைக்கிறாரு, அவருடைய கொள்கைகள் எல்லாமே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுதான் இருக்குது. ஒரு தல ரசிகனா எனக்கு கூட ஓட்டு போகிற டைமில் தோணுச்சு அப்படின்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். ஆனால் கண்டிப்பாகலாம் சொல்ல முடியாது, சொல்கிறேன், அவர்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே அஜித் சாரோட ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க. ஃபேன்ஸாக எல்லாத்தையும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அஜித் ஃபேன்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் அவருடைய 45 வயசுலேயும் அவருடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும், அவருடைய ட்ரீமை நோக்கி, அவருடைய ஃபேஷனை நோக்கி ஓட முடியும் அப்படின்னா நம்மளால முடியாதாங்க. அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவரை நம்ம லைக் பண்ணுறோம், அவ்வளோ மேலே அவ்வளோ தூரம் க்ரஷ் இதாக இருக்கணும், நம்ம வெறியாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப அவர் எப்படி அவர் ரியல் லைஃப்பில் அவர் எப்படியே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்காரோ அதை மாதிரி நம்மளும் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ஃபீல்டில், நம்ம இருந்த ஃபீல்டுனா நம்மளும் வந்து அதை மாதிரி என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு தான் அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி அஜித் சார் ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேறி இருக்கீங்க, அஜித் சார் மாதிரி என்னுடைய ஃபேஷனை நினச்சி நான் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அதாவது நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அது போக யாரையுமே என்னுடைய சுயநலத்துக்காக நான் யாரும் யூஸ் பண்ணதில்லை, என்ன கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் யாரையும் நான் யூஸ் பண்ணதில்லை, அதே மாதிரி அஜித் சார்கிட்ட இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அஜித் சார்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு இருக்குது, என்ன அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரையும் நம்மளுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிடவே கூடாது, அது ஒன்று. இன்னொரு விஷயம், நம்மளை பற்றி நிறையா பேர் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. நம்ம லைஃப்பை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பை டாக்லி ரிலீஸ் ஆகுது. 28th இந்த மந்த் 28th டீசரு வெறித்தனமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். டீசருக்கு ஒரு பெரிய வீடியோ வருதுங்க, இந்த ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சீன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பேச போகிறோம். ஸோ செலிப்ரேட் பண்ண போகிறோம். டீசர் அவுட் அன்னைக்கு நம்ம லைவ் வர போகிறோம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் எனக்கு வந்து கண்டினியூவாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எல்லாருக்குமே பெரிய கும்பிடுங்க. ஸோ இன்னமும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. பார்ப்போம், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் என்ன பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ப்போம் இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ.